ஹாய் வணக்கம். இன்னைக்கு செம்படா பழத்த வச்சு ஒரு பலகாரம் பார்ப்போமா? பச்சரிசி ஒரு புடி ஊற வச்சு, அத பிளெண்டர்ல சேர்த்துக்கோங்க. அது கூட கோதுமை மாவு. நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்க தேவைக்கு ஏத்த மாரி. நான் கொஞ்சமா தான் செய்ய போறேன். ஸோ நான் 2 கப் அளவுக்கு போட்டுருக்கேன். அது கூட தண்ணி சேர்த்து, அந்த பச்சரிசி நல்லா மைய அரையிற அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பு தன்மை இருந்தாலும் பரவால்ல. அத தோசை மாவு பதத்துக்கு அரைச்சுட்டு, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. செம்பட பழமும் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவுல அந்த செம்படா பழத்த போட்டு நல்லா மூழ்குற அளவுக்கு நல்லா டிப் பண்ணிட்டு, அத நல்லா எண்ணெய் சூடு ஏறுனோனே அதுல சேர்த்துக்கோங்க. அத ஒரு ஒரு பீஸா சேருங்க. மொத்தமா எடுக்காதீங்க. ஒரு ஒரு ஒண்ணு ஒண்ணா போட்டீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா வந்துரும். இந்த மாரி ப்ரவுன் கலரா வெந்ததுக்கப்புறம், அத நம்ப இந்த எண்ணெய் தபீஸ் பண்றதுல எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல மொறுமொறுப்பான நம்மளோட செம்படா பலகாரம் ரெடி. செம்படா பழம் பலகாரம் ரெடி. இது நல்ல முறுமுறுப்பா இருக்கும். ஏன்னா, இதுல நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும். இதுவும் செம்படா சீசன் தான். ஸோ, அப்படி பழம் கிடைச்சவங்க கண்டிப்பா என்னோட ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ. பாருங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். எவ்வளோ முறுமுறுப்பா இருக்கும். சூப்பரா முறுமுறுப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.